டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இயேசுவின் வார்த்தைகள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓசையா 9 இறைவசனங்கள் 7 முதல் 10 வரை. இஸ்ரவேலரின் பாவமும் தண்டனையும். தண்டனை தீர்ப்பு பெறும் நாட்கள் வந்துவிட்டன, பதிலடி கிடைக்கும் நாட்கள் வந்துவிட்டன. இதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வர். உன் தீச்செயலின் மிகுதியாலும் பெரும் பகையுணர்ச்சியாலும் இறைவாக்கினன் மூடனாய் இருக்கிறான், இறையாவி பெற்றவன் வெறிகொண்டு உளறுகின்றான் என்கின்றாய். என் கடவுளின் மக்களாகிய எப்பிராயீமுக்கு இறைவாக்கினன் காவலாளியாய் இருக்கின்றான். ஆயினும் வேடன் ஒருவனின் வலை அவனை எப்பக்கமும் சூழ்ந்துள்ளது. அவனுடைய கடவுளின் கோவிலிலும் பகைமை நிலவுகின்றது. கிபையாவின் நாட்களில் நடந்தது போலவே அவர்கள் கொடுமை செய்வதில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தீச்செயலை ஆண்டவர் நினைவில் கொள்வார், அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். பாலை நிலத்தில் திராட்சை குலைகளை கண்டது போல் நான் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். பருவகால தொடக்கத்தின் முதல் அத்திப்பழங்களைப் போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன். அவர்களோ பாகால் பெயோருக்கு வந்து மானக்கேடானவற்றுக்கு தங்களையே நேர்ந்து கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.